ஹை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அப்டேட், அதாவது இட்ஸ் எ ரேப் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு கேக்கு வந்து பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இது என்னென்னா, வெப் சீரிஸ் அப்படின்றது நல்லாவே எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து இது மகாநதி சீரியலோட எண்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இது அதெல்லாம் கிடையாது. மகாநதி நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு சிலர் வந்து வியூஸ்க்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இதில் ஒரு சின்ன க்ளூ ஒன்று கொடுக்குறேன். இந்த வெப் சீரிஸை வந்து டைரக்ட் பண்ணது நம்மளோட பிரவீன் சார் தான். பிரவீன் சார் டைரக்ட் பண்ணார் அப்படின்னாலே எப்படி சொல்கிறது, லவ்வுக்கும் ரொமான்ஸுக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த வெப் சீரிஸ் வந்து 10 டேஸ் 10 to 15 டேஸ் வந்து ஷூட்டிங் போச்சு. இந்த ஷூட்டிங் போச்சு இல்லையா, இந்த டைம் வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்டிக்கான ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு ஹிண்ட் குடுக்குறேன்னு சொன்னனே, அது என்ன அப்படின்னா, இந்த வெப் சீரிஸில் ஹீரோவா ப்ளே பண்ண பெர்சன் யாரு அப்படின்னா, நம்பளோட விஜய் டிவியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு பெர்சன் தான். பிக் பாஸ் வந்திருக்காரு. இந்த ஒரு கண்டிப்பா இன்னொரு வீடியோவில் அந்த பெர்சன் யாரு அப்படின்னு நான் ரிவீல் பண்ணுறேன். ஹீரோயின் வந்து மாடல் அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். யாருன்னு எனக்கு சரியா தெரியல. இது 100ல் 200% வந்து இது வெப் சீரிஸ் தான். ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த வெப் சீரிஸ் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எடிட்டிங் ஒர்க் மத்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா டைரெக்ட்டா ஹாட்ஸ்டாரில் வந்து டெலிகாஸ்ட் ஆயிடும். 50 எபிசோட்ஸ் மட்டுமே இந்த வெப் சீரிஸ் இருக்க போகுது அப்படின்ற மாரி சொன்னாங்க.